அதிமுக வந்தால் கூட்டணி குறித்து பேசலாம், பரிசீலிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. பாஜக 2019 அதிமுகவும் மாமகவும் கூட்டணி அமைக்கல, எப்படிலாம் சண்டை போட்டுருந்தாங்க, என்னெல்லாம் பேசியிருந்தாங்க. டயர் நக்கீழாக பேசினார்ல, டயர் நக்கீழாக பேசிட்டு வந்து கூட்டணி சேர்ந்தாங்கல்ல. கட்சியில் இருக்கிற சீனியர்லாம் சொல்கிறாங்க, ஐயா வேண்டாம், இந்த வாட்டி நம்ம பார்லிமெண்ட்டில் நமக்கு ரொம்ப ஏற்கனவே டைட்டாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் 2-3 இடத்த பெற்றால் நம்ம கட்சிக்கு உபயோகமாக இருக்கும். அதிமுகலேயே வேலுமணி தங்கமணி போன்றவர்கள்லாம் கூட்டணி விரும்புகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பாஜக கிட்ட போய் சீட்டு கேட்கிற நிலைமை வந்தா அதோட கேவலம் இது இல்லை. நீங்கள் செல்லூர் ராஜுலாம் செல்லாத ராஜுங்க. நீங்கள் அவர் ஏதாவது வாய்க்கு வந்து அன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் பேப்பரில் வந்து சேனலுக்கு தலைப்பு கொடுக்க முடியும்னு பேசிட்டு இருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்பவில்லை, அவரால் வாக்கு கொண்டு வர முடியாது. எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாதுன்றது உண்மைதானே சார், தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு கட்சியும் செல்வாக்கா இல்லை, தலைவரும் செல்வாக்கா இல்லை. நீ வந்து ஓபிஎஸ் பற்றி பேசக்கூடாது, நீ வந்து சசிகலாவை பற்றி பேசக்கூடாது, நீ வந்து கூட்டணியை பற்றி பேசக்கூடாது, நீ வந்து எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க பேசுறதுக்கு? ஓபிஎஸ் குரூப் வந்தால் நமக்கு பதவி போயிடுமே, சசிகலா குரூப் வந்தால் நமக்கு பதவி போயிடுமே, தினகரன் உள்ள வந்தாருன்னா நம்ம பதவியை காலி பண்ண வேண்டியிருக்குமே. ஒன்றிய செயலாளர் நினைக்கிறான், பேரூர் செயலாளர் நினைக்கிறான், வட்ட செயலாளர் நினைக்கிறான், எம்எல்ஏ நினைக்கிறான், எல்லாருமே நினைக்கிறாங்க, எடப்பாடி உட்பட எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் கட்சி எப்படி சார் உருப்படும்? விஜய் தனியாக போய் தானே விரும்புவார். அப்போ தனியாக போய் தன்னுடைய பலத்தை சோதிக்க தானே விஜய். எத்தனை நாள் தான் சோதிச்சுட்டே இருப்பீங்க? சீமான் கூட சோதிச்சுட்டே இருக்காரு, எத்தனை வருஷம் இனிமேல் சோதிக்க போறாரு தெரியல. வணக்கம் நண்பர்களே. கூட்டணிக்கு அதிமுகவை அழைக்கிறாரா அண்ணாமலை? பாஜகவிடம் இடம் கேட்டு நிற்கும் நிலை வராது என்று அதிமுக ஏன் கூறுகிறது? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். அதிமுக வந்தால் கூட்டணி குறித்து பேசலாம், பரிசீலிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு, பாஜக மாநில தலைவர். அதிமுக அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த வருவதற்கான சமிகைகள் தான் காட்டப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது வந்து ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி வச்சுக்கிறாங்கன்ற விஷயம் வந்து அந்தந்த அப்போதைய சூழலை பொறுத்த அமையிற ஒரு விஷயமா பார்க்குறோம். அதாவது இந்த கட்சியோடு நம்ம வந்து கூட்டணி வச்சுன்னா நம்ம வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, அவங்க ஓட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, நம்ம ஓட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, எந்தெந்த ஏரியாவில் அவங்க பலமாக இருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் நம்ம பலமாக இருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா கூட்டணி வச்சுப்பாங்க. அதில் வந்து கொள்கையோ கருத்தோ இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று வரையும் பயங்கரமாக சண்டை போட்டு இருப்பாங்க, நீ யார் நான் யாருன்னு கேள்வி கேட்டு இருப்பாங்க. ஒரு தேர்தலுக்கு 10 நாள் முன்னாடி டக்குன்னு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இப்போ 2019 அதிமுகவும் மாமகவும் கூட்டணி அமைக்கல, எப்படிலாம் சண்டை போட்டுருந்தாங்க, என்னெல்லாம் பேசியிருந்தாங்க. டயர் நக்கீழாக பேசினார்ல, டயர் நக்கீழாக பேசிட்டு வந்து கூட்டணி சேர்ந்தாங்கல்ல. ஸோ அதனால் வந்து யார் கூட்டணி எப்போ சேருவாங்க சொல்ல முடியாது. 99 ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என் வாழ்நாளில் இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாதுன்னாங்க. 2004 நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் சேர்ந்தீங்களா இல்லையா? அதனால் இப்போது எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு, கூட்டணியே கிடையாது, கூட்டணியே கிடையாது. நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்க, எந்த காரணத்தினாலும் பிரிஞ்சு வந்தீங்கிறதுக்கு 10 காரணம் சொல்லலாம். அது எந்த காரணம் நீங்கள் தான் டிக் பண்ணணும். அது ஆக்சுவலாக பாயிண்ட் என்னென்னா வந்து தேர்தல் வரும்பொழுது எடப்பாடிக்கு என்ன மாதிரி சூழல் இருக்கும், அவருடைய தலைமை எப்படி இருக்கும், அவர் அதிமுக வலிமையாக இருக்குமா இருக்காதா போன்ற பல விஷயங்களை கணக்கில் வச்சு தான் அது கூட்டணி அமையும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு வரலாம் போகலாம் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப ப்ரீமெச்சூராக இருக்குது. ஆனால் இப்போ ஏன் சொல்றதுக்கு காரணம் என்ன? முக்கியமாக உங்களை போன்ற பல பத்திரிகையாளர்கள் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பே பதிவு செய்தது என்னன்னா, 2 பேரும் சேர்ந்து தேர்தலில் என்றால் திமுகவுக்கு ஒரு சிறந்த அளவுக்கான சவாலை கொடுக்க முடியும் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டது. நீங்களும் பல பேட்டிகளில் சொன்னீங்க. இப்போ சட்டப்பேரவை தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்கு, இருந்தாலும் கூட தேர்தல் பணிகள் ஒரு வருஷம் 1.25 வருஷத்திலே ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணா திமுகவை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை இறங்கி வந்திருக்காரு நினைக்கிறீங்களா? அவர்களாக வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அதிகாரத்தை காமிக்கிறார் நினைக்கிறீங்களா? இது அமித்ஷா கொடுத்த ப்ரெஷரில் தான் அண்ணாமலை பேசுகிறார். அமித்ஷா கொடுத்த அழுத்தம் அண்ணாமலை அலறுகிறார். ஏன் தெரியுமா? அண்ணாமலை வந்து மேலிடத்தை தவறாக வழி நடத்திட்டார். எலெக்ஷனுக்கு முன்னாடி 8 தடவை பிரைம் மினிஸ்டர் வந்தார்ல, ஏகப்பட்ட கூட்டத்தெல்லாம் காமிச்சார். இவர் எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார். தமிழ்நாட்டில் பாஜக ஆகோன்னு வளர்ந்துருச்சு, நம்ம தனியாக போனாலே 5 சீட் வருவோம் 10 சீட் வருவோம்னு மேலிடத்தை திசை திருப்பிட்டார். கேட்டால் நம்ம இன்னொரு திராவிட கட்சி முதுகில் சுமக்கிறதோடு நம்ம தனியாக போனால் நம்ம செல்வாக்கு தெரிஞ்சுக்கலாம் அது இதுன்னு சொல்லி. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற சீனியர்லாம் சொல்கிறாங்க, ஐயா வேண்டாம், இந்த வாட்டி நம்ம பார்லிமெண்ட்டில் நமக்கு ரொம்ப ஏற்கனவே டைட்டாக இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் 2-3 இடத்த பெற்றால் நம்ம கட்சிக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சீனியர்ஸாக சொல்கிறாங்க. இல்லை நல்லா பண்ணி மேலிடத்தை கன்வின்ஸ் பண்ணி அமித்ஷா அப்பவும் அவருக்கு மனசு இல்லை, சரி வேறு வழி இல்லைன்னு போனார். சுத்தமாக கோயம்புத்தூர்லேயே அடி வாங்கினார், அண்ணாமலையே அடி வாங்கினார். அப்போ அமித்ஷா போனோடனே அவர் சொன்னார், என்ன மிஸ்டர் என்ன ஆச்சு, நீ என்ன இது மாதிரிலாம் சொன்னிய, ஒரு இடம் கூட வரல, கூட்டணி இருந்தால் இப்போது ஓட்டு பதிவெல்லாம் பார்க்கும்போது, ஓட்டு வாங்கினதெல்லாம் பார்க்கும்போது கூட்டணி இருந்தால் ஒரு குறைஞ்சபட்சம் 6-7 இடத்துல நம்ம வின் பண்ணியிருப்போம் போல் இருக்கே. இப்போ ஒரு நாள் நமக்கு 6-7 இடம் போச்சு, இல்லை நம்ம ஏற்கனவே இங்கே மெஜாரிட்டியே கீழே இறங்கி போச்சு, நமக்கே 60 இடம் குறைஞ்சி போச்சு, ஒரு 5-6 இடம் மேனேஜ் பண்ணியிருக்கலாம் போல் இருக்கே, தவறாக கைட் பண்ணிட்டியே அப்படின்னு அண்ணாமலையை கோச்சின்றாரு.
அந்த சமயம் பார்த்து இவருக்கு நான் லண்டன் போகிறேன் அப்படின்னாரு. சரி நல்லது, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அவங்க. அப்போ அவங்களோட மனசை புரிஞ்சுட்டாரு, நம்ம தவறாக வழி நடத்திட்டோன்னு புரிஞ்சோன்னா அண்ணா சரி அமித்ஷா கோபமாக இருக்குன்னா இப்போ வந்து இங்கே கூட்டணி அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இது மேலிடத்தோட எண்ணம். 2026 பாமக, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, இப்போ ஏற்கனவே சேர்ந்த எல்லாருமே ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம் எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டணி அமைக்கணுன்றதா வந்து பாஜகவுடைய பாயிண்ட். என்னன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியாத பார்த்துக்கணும் அப்படின்ற பாயிண்ட். அவங்க ஈவன் விஜயோ அல்லது நாம் தமிழரோ வந்தால் கூட சேர்த்துப்பாங்க, அந்த அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னா திமுக வந்து ஒரு மெகா கூட்டணியோடு இருக்குது. அது பிரிகிற மாதிரியான ஒரு தோற்றமே எதுவும் தெரியல. ஆஸ் லாங் அஸ் மோடி அங்கே இருக்கிறவங்க அது இங்கே கூட்டணி பலமாக இருக்கும். அதனால் இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இவர் எடப்பாடி தனியாக பிரிஞ்சு வந்து இலவு காத்த கிளி மாதிரி காங்கிரஸ் வரும், விடுதலை சிறுத்தைகள் வரலாம் சொல்லியிருந்தா இருக்கலாமே தவிர அவங்க ஒரு நாளும் இவங்க கூட வரப்படுறது. ஏன்னா இவரை பற்றி அவங்களுக்கு தெரியும். இவர் வந்து அங்கே ஒரு சிக்னல் கொடுக்குறாரு பாஜகவுக்கு, இங்கே ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, 2 சிக்னல் கொடுத்துட்டுருக்காரு. அவங்க நம்ப ரெடியா இல்லை. இப்போ அது பூனைக்குட்டி வெளியே வந்ததுன்ற மாதிரி அண்ணாமலை இன்னைக்கு பேசிட்டார்ல. ஆனால் அண்ணாமலை சொன்னது அவர்களாக வரட்டும்ங்கிற மாதிரியான துணியில தானே. இந்த மாதிரி கூட கடந்த தேர்தலுக்கு முன்னாடி 3 மாசத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த 3 மாசம் வரையும் அண்ணாமலை வந்து அதிமுக ஒரு எதிரி மாதிரி தானே பார்த்துருந்தாரு. அவரால் தான் கூட்டணி கெட்டு போச்சுன்னு தான் அதிமுகவில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அண்ணாமலையே இப்போ பேசுறாருன்னா அது என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலா? ஸோ மேலிடத்தோட ப்ரெஷர் மட்டும் இல்லை, அதிமுகலேயே வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் கூட்டணி விரும்புகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பாஜகலேயே சீனிவாசன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, திமுகவை தோக்கடிக்கணும்னு அதிமுகவோட சேர்ந்தாதான் முடியும்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதை புரிந்து கொண்டுதான் பேசுகிறார் அண்ணாமலை. ஆனால் பாஜக கிட்ட போய் சீட்டு கேட்கிற நிலைமை வந்தா அதோட கேவலம் இது இல்லை அப்படின்னு அண்ணா திமுகலேருந்து முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, செல்லூர் ராஜு பேசுறாரு. அப்போ அதையும் அவங்க நிராகரிக்கணும் தானே அர்த்தம். நீங்க செல்லூர் ராஜுனா செல்லாத ராஜுங்க, நீங்க வேற அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அவர் ஏதாவது வாய்க்கு வந்து அன்னைக்கு சாயந்தரம் நியூஸ் பேப்பர்ல வந்து ஏதாவது சேனலுக்கு தலைப்பு கொடுக்க முடியும்னு பேசிட்டு இருக்காரு அவர். அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. பாலிடிக்ஸ்ன்றது அது மதுரையில் இருக்கிற பாலிடிக்ஸ்ல, இது வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இது அந்த பாலிடிக்ஸ்ல வந்து என்ன அதிமுக எதிர்காலம் எப்படி போனோம்? 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமியா மாறிட்டா கட்சியை நிறுத்துக்காரது. அந்த நோக்கத்துல வந்து வெற்றி பெறணும். தேர்தல் வெற்றி பெற்றாதான் கட்சியை நிறுத்தி இருக்கும். தொண்டர்கள் அப்பதான் ஒர்க் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு பாஜக நோக்கி சீட்டு போறேன், அதெல்லாம் கூட்டணின்னு வந்து அதுக்கப்புறம் அதிமுக முக்கியமான கட்சி, அதுக்குரிய சீட் கிடைக்கும்ன்றது வேற விஷயம். அதுல முதல்வர் கேண்டிடேட் யாருன்னு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு, எல்லாமே பேசி தீர்த்துப்பாங்க. பாயிண்ட் என்னன்னா வந்து அந்த நேரத்துல வந்து திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியாத எப்படி ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறது, திமுக எப்படி தோக்கடிக்கிறது, இந்த நோக்கத்துல தான் பாஜக ஹைகமாண்ட் இருக்கு. அந்த ஹைகமாண்டோட அந்த கருத்தை தான் வந்து அண்ணாமலை இன்டைரக்டா சொல்றாரு. அதனால வந்து நாங்க வந்து சீட்டு கட்டு போக மாட்டோம், அதெல்லாம் அந்த பாயிண்ட்லாம் வந்து இப்போ தேவையில்லாத. அண்ணாமலை 4 முனை போட்டி வரும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இல்ல அது வந்து ஒருவேளை வந்து இவர் இருக்கார் இல்லையா, 4 முனை போட்டி வருதுன்னு சொன்னா அப்ப அதிமுக கூட்டணி பத்தி பேசியிருக்க வேண்டாமே. அதிமுக எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் தனியா, நாம் தமிழர் தனியா, பாஜக அதிமுக ஒரு தனியா ஒரு கூட்டணி இருந்தா கூட, அப்போ கூட அது மாதிரி இருந்தா கூட திமுகவோட எதிர்ப்போட்டுகள் பிரிஞ்சு திமுக தான் அப்பவும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க செகண்டா வரலாமே தவிர நாம் தமிழர் 3, விஜய் 3வது, நாம் தமிழர் 4வது கூட போகலாம். ஆனால் அதே சமயம் நாம் தமிழர் விஜய் யாராவது ஒருத்தர் இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா இது கொஞ்சம் வலிமையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து தேர்தல் 26 நெருங்கும் போது எந்த மாதிரி முடிவுகள் வரும் சொல்ல முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்பவில்லை, அவரால் வாக்கு கொண்டு வர முடியாது, பலவீனமாகிவிட்டது, அதிமுக பலவீனமாகிவிட்டது, 20 விட குறைந்து விடும் அப்படிங்கிற பதிவுகள், அப்படிங்கிற கணிப்புகள் எப்படி இருக்கும்? அதிமுக எடப்பாடி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாதுன்றது உண்மைதானே சார், தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு பேன் தமிழ்நாடுல தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு எங்க செல்வாக்கு இருக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கிற 7 தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 4 தொகுதியில் ஒரு டெபாசிட் போச்சு அவருக்கு ஆக்சுவலாக. அப்புறம் வந்து நாகர்கோவிலில் வந்து 4ஆவதாக வந்தாங்க. திருநெல்வேலியில் 8% ஓட்டு தான் வாங்கினாங்க. ஓபிஎஸ் தனி மனிதர்னாங்க, அவருக்கு பின்னாடி தான் போனாங்க. தேனியில் தினகரனுக்கு பின்னாடி தான் போனாங்க. கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னாங்க, அண்ணாமலைக்கு பின்னாடி தான் போனாங்க. ஏதோ மத்திய மண்டலத்தில் கொஞ்சம் பாமக தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு தேறினாங்க. அதனால கட்சியும் செல்வாக்கா இல்லை, தலைவரும் செல்வாக்கா இல்லை. அப்போ ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் செல்வாக்கா பண்ணணும், கட்சியை செல்வாக்கா பண்ணுங்க, பிரிந்தவங்களாம் ஒன்று சேருங்க, சேர்த்தா வலிமையாக வருவீங்கன்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குது தொண்டர்கள் மத்தியில். அதை அவர் கேட்குறாரா இல்லையான்றது இப்போ செயற்குழுவில் தெரியும். வரப்போகிற செயற்குழுவில் புயல் வீசுமா, பூகம்பம் வீசுமா, அல்லது பூங்காற்று வீசுமான்னு அப்போ தான் நமக்கு தெரியும். பாயிண்ட் என்னன்னா வந்து இது கட்சி பலமாக இருக்கணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் கூட்டணிக்கு வர கட்சிகளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் அது அந்த அதிமுக என்கிற ஒரு கட்சிக்கு ஒரு மினிமம் ஒரு 15, 16, 17% ஓட்டு இருக்குன்றது தெரிஞ்ச விஷயம். அந்த செயற்குழு கூட்டத்தில் இதுக்கான இண்டிகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா?
செயற்குழு கூட்டத்தில் இந்த விஷயத்தை கலப்பணும்ட்டு ஒரு குரூப் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சிவி சண்முகம் குரூப்பு ஏதாவது ஒரு எடப்பாடியில் ஒரு இது உறுதிமொழி வாங்கணும், கட்சியை வந்து ஒன்றா பண்ணணுன்ற உறுதிமொழியை வாங்கணும். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பின்னாடி நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ராடாக வந்து எல்லாரும் ஒன்றுபடணும்னு ஒரு குரலை கொடுக்குற மாதிரி எடப்பாடி பேசணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சிவி சண்முகம் ஆட்கள் நினைக்கிறாங்க. அது பேசும்போது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் மற்றவங்கள்ட்டேருந்து வரும்ன்றதுலாம் தெரியல. ஸோ அதை பொறுத்து அது புயலா போக பூங்காற்றான்னு தெரியும் நமக்கு ஆக்சுவலாக. ஆனால் அது ஓப்பனாக அது வருமா அந்த மாதிரி ஒரு செயற்குழு மாதிரி இடத்துல? அது ஏன்னா அதற்கான இண்டிகேஷன் எடப்பாடி இது கிடைச்சாதான் அதை பற்றி பேசுவாங்க, இல்லாட்டி பேசுவாங்களா? ஏங்க இது தலைவர்கிட்ட சொல்லி பேசுறது இல்லைங்க, இது தொண்டர்களுடைய விருப்பத்தை பேசுறதுங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு பேசி இப்போ ஒரு கூட்டம் போட்டார்ல மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு மாவட்டத்திலேருந்து தோல்வி காரணத்தை ஆராய்ஞ்சாங்கல்ல. அதில் வர மாவட்டம்லாம் என்ன தெரியுமா? நீ வந்து ஓபிஎஸ்சி பற்றி பேசக்கூடாது, நீ வந்து சசிகலாவை பற்றி பேசக்கூடாது, நீ வந்து கூட்டணியை பற்றி பேசக்கூடாது, நீ வந்து எதை பற்றியும் பேசக்கூடாதுன்னு அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க பேசுறதுக்கு? அவனுக்கு வாயை கட்டி போட்டு அவனை பேச சொன்னா என்ன அர்த்தம்? எதையுமே பேசக்கூடாதுன்னு. அப்புறம் அது எப்படி மனம் திறந்த ஒரு கூட்டமாக இருக்கும்? கருத்து கேட்பு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டமே ஒரு கண்துடைப்பு கூட்டம். ஆக்சுவலாக கருத்து கேட்பு கூட்டம் இல்லை, கண்துடைப்பு கூட்டம். ஆனால் அப்போதான் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரு இல்லைங்க, அவர் பின்னாடி எம்எல்ஏக்களும் பொதுக்குழு உறுப்பினரும் இருக்காங்க. மக்கள் அவர் பக்கம் இருந்தால் ஓட்டு போட்டு 4 சீட்டாவது வந்துருப்பாருங்க. வரல என்ன காரணம்? 21 போட்டாருன்னு உடனே சொல்லுவாங்க. 21 நீங்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க, கோயம்புத்தூரில் 10க்கு 10 வாங்கினீங்க. நீங்கள் வாங்கின 75 சீட்டில் 42 45 சீட்டோ நீங்கள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 8 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வாங்கியிருக்கீங்க. அதனால அது வந்து அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால அது வரையும் திமுக அதிமுகன்னு மாற்றா பார்த்த மக்கள் வந்து சரி அதிமுகன்னு போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கட்சி பலவிதமான தோல்வியை சந்திச்சு வந்துடுது. ஆக்சுவலா இப்போ கிட்டத்தட்ட செல்வாக்கே எழுந்து நிற்கிறீங்க. ஓபிஎஸ் தனியாக நிற்கிறாரு, சசிகலா தனியாக நிற்கிறாரு, தினகரன் தனியாக நிற்கிறாரு. 26 தேர்தலில் வந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு சோதனையை சந்திப்பீங்கன்னு தெரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி கட்சியை வலிமையாக்கணுன்ற எண்ணம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. ஆக்சுவலா தொண்டர்கள்லாம் வந்து கதறாங்க, கண்ணீர் விடுறாங்க கட்சி இப்படி இருக்கேன்ட்டு. எடப்பாடி தெரியும் நினைக்கிறீங்களா? அவருக்கு தெரிஞ்சே தெரியாத மாதிரி அவருடைய எல்லா தோல்வியும் என்ன நினைக்கிறாரு, சாதாரணமாக கடந்து போகணும்னு நினைக்கிறாரு. இது கட்சியோட எதிர்காலம் பற்றி இல்லை. கட்சி நம்ம கிட்ட இருக்கு, ரெட்டல் நம்ம கிட்ட இருக்கு, அதான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நம்ம தான் திமுகவுக்கு மாற்றுன்னு நினைக்கிறாரு. தப்பு. திமுகவுக்கு மாற்று எப்போ வருவீங்கன்னா நீங்கள் வலிமையாக இருந்தால் திமுகவுக்கு மாற்று, வலிமையிட்டு இருந்தீங்கன்னா திமுகவுக்கு நீங்கள் மாற்றுன்னு மக்கள் நினைக்கவே மாட்டாங்க உங்களை. ஆனால் அதுக்கான கணக்கில் அவர்கிட்ட இருக்கும்ல, இப்படி போனாதான் அதை ஜெயிக்க முடியும், அல்லது இப்படி போனாதான் இன்னும் பலம் பெற முடியும் அப்படிங்கிற கணக்கு இருக்கும்ல. இருக்குங்க. அவர் போட்ட கணக்கு ஃபெயில் ஆயிடுது இல்லை பார்லிமெண்ட்ல. நீங்க பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தீங்க, ஒரு கணக்கு போட்டீங்க மைனாரிட்டி ஓட்டை வாங்கலான்ட்டு. வெளியில வந்த நீங்க வந்து பாஜக அட்டாக் பண்ணீங்களா? ஏதாவது பண்ணீங்களா? மோடியை குறித்து ஏதாவது பேசுனீங்களா? ஸ்டாலின் அட்டாக் பண்ணீங்க. 26 தேர்தலில் பேச வேண்டிய பேச்செல்லாம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பேசினீங்க. உங்களுக்கு ஃபெயில் ஆயிட்டீங்க. நீங்க வெளியில வந்த நீங்க செல்கோவட்டை அட்டாக் பண்ண வேண்டாமா? மோடி அப்பதானே மைனாரிட்டி உங்களை நம்புவாங்க, பட்டியல் இனத்தவங்களை நம்புவாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணலை, உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுதுல்ல. அதனால் எடப்பாடிக்கு வந்து இனிமேல் அசம்பிளி எலெக்ஷனில் அவருக்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன கேட்டால், இவரை எல்லாரும் பிரிந்து போன எல்லாரையும் அரவணைத்து கொண்டு பாஜகவோட ஒரு பாஜக, தேமுதிக, பாமக அவங்களோட சேர்ந்து ஒரு வலிமான கூட்டணி அமைச்சார்னா கொஞ்சம் சில இடங்கள் அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஈவன் டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. அப்போனா ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே அந்த அணியில் வந்துருவாங்களே? ஆமாம், கண்டிப்பாக போடுவாங்க. அவங்களால முடியாது. அப்போ ஓபிஎஸ் தனியாக இருக்காரு, அவர் கட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அவர் தான் சொல்கிறாரு இணைப்பு தான் முக்கியம், எனக்கு பதவி கூட தேவையில்லைன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு. சசிகலா அம்மா கூட எனக்கு பதவி தேவையில்லை, இணைஞ்சா போகணுன்ற லெவலுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த பொதுக்குழு உறுப்பினரும் யாரும் அவங்க பக்கம் போகல. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினருக்கோ இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கோ என்னென்னா, இன்னொரு குரூப் வந்து சேர்ந்ததுன்னா நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு இவங்க எடப்பாடி மாதிரியே எல்லாமே சிந்திக்கிறாங்க. ஒன்றிய செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து எல்லாமே என்ன நினைக்கிறான், இன்னொரு குரூப் வந்து நம்ம கட்சியில் வந்ததுன்னா நமக்குள்ள செல்வாக்க போட்டு நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துடும்னு. எவனுமே வந்து கட்சியோட எதிர்காலத்தை பற்றியோ, கட்சிக்கு யார் ஓட்டு போடுவான், கட்சி செல்வாக்கு போயிட்டு இருக்கு, கட்சியோட உயர்ஜாதி ஓட்டுக்கள்லாம் பாஜகவுக்கு போயிடுச்சு, கட்சியோட பெண்கள் ஓட்டுக்கள்லாம் திமுகவுக்கு போயிட்டு இருக்கு, இது எப்படா நம்ம தேர்தல்னு அந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. ஓபிஎஸ் குரூப் வந்தா நமக்கு பதவி போயிடுமே, சசிகலா குரூப் வந்தா நமக்கு பதவி போயிடுமே, தினகரன் உள்ள வந்தாருன்னா நம்ம பதவியை காலி பண்ண வேண்டி இருக்குமே ஒன்றிய செயலாளர் நினைக்கிறான், பேரூர் செயலாளர் நினைக்கிறான், வட்ட செயலாளர் நினைக்கிறான், எம்எல்ஏ நினைக்கிறான், எல்லாருமே நினைக்கிறான், எடப்பாடி உட்பட எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி இருந்தா கட்சி எப்படி சார் உருப்படும்? அது இயல்பு தானே. சுயநலம் தான் காரணம். ஒரு கட்சி உருப்படணும்னா தியாகம் கொஞ்சம் பண்ண வேண்டி இருக்குல்ல. அது தலைவர் தான் வழிகாட்டணும். தலைவர் தான் நம்ம எனக்கு கட்சி ஒரு பொருட்டு இல்லைங்க, எல்லாரும் ஒன்று சேரட்டுங்க, அப்புறம் கட்சி நல்லா வந்த அப்புறம் எலெக்ஷன் நடத்தி தலைவர் தேர்ந்தெடுத்துக்கலாம்னு அது சொல்றான் பார்த்தீங்களா. அவன் தலைவர் தான் பதவியை காப்பாற்றுறதுக்கு ஒற்றுமையே வேண்டாம்னு சொல்றாரு. எப்படி தலைவர் அவர்? அப்ப கட்சி எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லையா? இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு ஃபார்மாலிட்டியா முடிஞ்சிட வாய்ப்பு இருக்குமா?
அது மாதிரி முடியணும் தான் எடப்பாடி சிரமப்பட்டு இருக்காரு. எல்லா எம்எல்ஏ கூப்பிட்டு பேசுறாரு, ஐயா நீங்க எதுவும் கரெக்டாலாம் பண்ணாதீங்க, அவங்கெல்லாம் வந்தாலும் உங்களுக்கே சீட் கிடைக்காது, அதனால நீங்க உங்களுக்கே நான் சீட் தரேன், நீங்களே நில்லுங்க, மறுபடியும் எதுவும் செயற்குழு பொதுக்குழு எதுவும் பண்ணாதீங்க, தேர்தல் முடிவுன்னு பிரச்சனை பண்ணாதீங்க, எனக்கு ஆதரவாக இருங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க கவனிக்க வேண்டியதில் கவனிச்சுட்டு இருக்காரு. ஆனா ஜெயிக்கணும்ல, அது அவங்க உணரணும், எம்எல்ஏக்கள் உணரணும். எப்பா நாங்கள் உங்கள் கூட இருக்குது சரி, நாங்கள் வின் பண்ணணுமே. கோயம்புத்தூரில் வேலுமணிக்கு ஆபத்தாச்சே, பாஜகவோட கூட்டணி இல்லாட்டி கோயம்புத்தூரில் வேலுமணி வின் பண்ணுறதே கஷ்டம் இல்லை, அவருக்கு தெரியல அது. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து பாஜகவோட சேரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான இண்டிகேஷன் தான் இப்போ கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்களா? முக்கியமாக அதிமுக பாஜக கூட்டணி குறைந்தபட்சம் 2025 இறுதியில் மீண்டும் மலர்வதற்கான இண்டிகேஷன் இப்போ கிடைக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மீண்டும் மலர்வதற்கான வாய்ப்புன்றது நான் தொடர்ந்து பல முறை சொல்லிட்டு இருக்கேன், பல பேர் மறுத்திருக்காங்க. ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா அந்த இந்தியா தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாஜகவோட சேர்ந்ததுனாலேயே வந்து உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காதுன்றது ஒரு விஷயம் இருந்தால் கூட நீங்கள் ஓரளவுக்கு பெரும்பான்மை ஓட்டை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக ஒரு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக லாபம் நினைக்கிறீங்களா? அதில் பாஜகவுக்கு கொஞ்சம் லாபம் வரும். 4 இடத்தை 8 இடமா மாற்றுவாங்க, இல்லை 10 இடமா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. போன வாட்டி மாதிரியே ஒரு 65 இடம் 62 இடம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மிஸ் பண்ணுறதுக்கு அதிமுக விரும்பாதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஆனால் அதிமுக ஒரு சரியும் கட்சி, இனி அதுக்கு எழ வாய்ப்பில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் 21 தேர்தலுக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து இங்கே சொல்லிட்டு போனார் தெரியுமா, நீங்கள் வந்து தினகரனை சேருங்க, ஓபிஎஸ் சேருங்கன்னு சொன்னால் இவங்க சசிகலா இவங்க கேட்கல, அவர் எடப்பாடி கேட்கல இல்லையா? அப்போ ஓபிஎஸ் வந்து எடப்பாடி கூட இருந்தார், தினகரனை சேர்க்க சொன்னார். சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 20 தொகுதி கூட வந்திருப்பாங்கல்ல, மிஸ் பண்ணிட்டாங்கல்ல. 75 95 மாதிரி இருக்கும்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கும்ல. அது புரியல எடப்பாடிக்கு, ஏதாவது ஒத்துக்கலை அவர் கடைசியில். அப்புறம் 10.5 கடைசியில் அவசர அவசரமாக கொடுத்து அந்த ஓட்டையும் சவுத்தில் கெடுத்துட்டார் எடப்பாடி. ஸோ அதனால் இதெல்லாம் காம்பன்சேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பண்ணுறதுனா இவங்களெல்லாம் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி தொடர்பாக எடப்பாடி தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டங்கள்லையும் சொன்னது என்ன அப்படின்னா, பேட்டிகள்லையும் சொன்னது நாங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறதுல நிச்சயமாக திமுக அணியில் இருக்கிறவங்க யாருமே வரப்போகிறது இல்லை. வெளியில் இருக்கிறவங்க யாரும் அவரோடு இருக்கிறவங்க, பாஜகவோடு இருக்கிற பாமக, வேற யாரும் கட்சிகள் இல்லை. அதாங்க அப்படி ஒரு பலமான கூட்டணி அமைப்பும் சொல்லியிருந்தாங்க. தேமுதிக மட்டும்தானே வந்தாங்க, பாமக கூட வரலையே அவங்க கூட. மற்ற திமுக கூட்டணியிலேருந்து ஒரு என்னவெல்லாம் காங்கிரஸுக்கு நாங்கள் கசப்பு மருந்து வச்சுருக்கோம்லாம் சொன்னார், யாரும் வரவே இல்லையே, அந்த சைடு எட்டியே பார்க்கலையே. வரமாட்டாங்க, ஏன்னா நீங்கள் மோடி எதிர்ப்பில் உங்களுக்கு உறுதியான தன்மை இல்லாதனால எட்டியே பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற பெஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து பாஜகவோட போகிறது தான். அதனால் வந்து இவரை பொறுத்த மட்டும் வலிவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற பாஜக அமைச்ச கூட்டணி இருக்குல்ல, அதோட இவங்களும் சேர்ந்து தேமுதிக அதிமுக சேர்ந்து ஒருவேளை விஜய் போன்றவர்கள் வந்தாங்கன்னா அவங்களை இழுத்து போட்டு ஏதாவது பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகும். விஜய் தனியாக போக தானே விரும்புவார் அவர். ஆமாம், இப்போ தான் முதல்ல வராரு, அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அதனால் வந்து எடுத்தோடனே 30% ஓட்டெலாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு 20 பேர் அவங்க ஆட்கள் எம்எல்ஏக்கள் முதல்ல போனாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ஸில் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. அதனால் அவருக்கு வந்து தனியாக போனார்னா அவர் வந்து அதிகபட்சம் ஒரு இடம் வின் பண்ண பெரிய விஷயம். எப்படி விஜயகாந்த் 2006 ஒரு இடத்துல வின் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வின் பண்ணுவார், அவ்வளோதான். மற்ற இடத்துல அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ 10% அளவு கூட வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டு 6-7 6% ஓட்டு வாங்கலாம், பட் இடங்கள் வராது. அப்போ தனியாக போய் தன்னுடைய பலத்தை சோதிக்க தானே விஜய்? சோதிக்கலாம், எத்தனை நாள் தான் சோதிச்சுட்டே இருப்பீங்க? சீமான் கூட சோதிச்சுட்டே இருக்காரு, எத்தனை வருஷம் இனிமேல் சோதிக்க போறாரு தெரியல. வர எலெக்ஷன்ல எப்படியாவது உள்ள போய் ஆகணும், எம்எல்ஏ நம்ம உள்ள போய் ஆகணும்னு தொண்டர்கள்லாம் குதிக்கிறாங்க. இவர் எப்படி அதை டேக்கிள் பண்ண போறாரு தெரியாது. எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் தான் பொறுமையா இருப்பாங்க? போராடிட்டே இருப்பாங்களா? இல்லை எத்தனை நாள் தான் வந்து அதிகாரம் இல்லாத இருக்க முடியும்? எல்லாருக்கும் ஒரு வகையில் அதிகாரம் தேவையா இருக்குல்ல. ஆனால் 2026 விட்டுட்டு 2031 வரைக்கும் சீமான் எதிர்பார்க்கலாம் தானே? அந்த கட்சியில் பொறுமையோடு இருக்கணும்ல. இப்போயே பல பேர் அங்கேருந்து விலகி போகிறத பார்க்குறோம். அவர் மதுரை உசுரெல்லாம் பேசின்னு இருக்காரு. ஆனால் இது மாதிரிலாம் பேசினா அங்கே இருக்கிற அவர் யாரும் 2வது கட்ட தலைவரையே அவர் உருவாக்க மாட்டேன்றாரு. எல்லாமே நானேன்றாரு. இது ஜனநாயகத்தில் இப்படி ஒரு கட்சி பாருங்க, எல்லாமே நானே. 2ஆம் கட்ட தலைவர் யாரும் கிடையாது, எல்லாமே நான் தான் பதில் சொல்லுன்ற மாதிரி போயிட்டு இருக்காரு அவர். சரி, அது அவருடைய ஸ்டைல் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த ஓட்டு போடுற இளைஞன் இருக்கான்ல, அது ஒவ்வொரு ஊர்லேயும் அவன் ஏதோ ஒரு அந்த ஆதரவாளர்கள் பதவிக்கு வரணும்னு நினைப்பாங்கல்ல. அதனால ஒரு கூட்டணி சேரக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுத்தவில்லை. கடந்த மக்களவை தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சிக்காக சீமானுக்கு எடப்பாடி கதவு திறந்து காத்திருந்தாரு. இப்போ சீமானும் விக்கிரவாண்டியில ஆதரவு கேட்டாரு வெளிப்படையாவே. அப்படின்னா 2 பேரும் நெருங்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? இல்லை இப்போ தனியாக போகிறதான் பெஸ்ட் அப்படின்னு சீமான் நினைக்க வாய்ப்பு இருக்கு? அப்படி சீமான் வந்து போனார்னா அதில் வந்து இந்த முதல்வர் கேண்டிடேட் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்குது. இந்த அண்ணாமலையில்
இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் இணையறதுல யார் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, நாங்கள் தான் பெரிய கட்சி, என்ன தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அது ஒரு இஷ்யூ. ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்தால் அது ஒரு இஷ்யூ. கூட்டணி சேர்ந்தால் யார் முதல்வர் கேண்டிடேட்ன்றது இன்னொரு இஷ்யூ. அது வந்து கூட்டணி அமைஞ்ச பிறகு தான் அது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதிமுக தான் பெரிய கட்சி தமிழ்நாட்டில், விஜய் பெரிய கட்சின்னு இன்னும் ப்ரூவ் பண்ணலை. சீமான் 8% ஓட்டோட இருக்கார். இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பாஜக 11% ஓட்டுனா உண்மையிலேயே அது 6% ஓட்டுனா ஆக்சுவலாக. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது பாமகவுக்கு 6% தான் இருக்குது. இவங்க அதிமுக குறைஞ்சபட்சம் 16-17%. அதனால் பெரிய கட்சின்ற முறையில் அவங்க பழனிசாமி தலைவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, முதல்வர் கேண்டிடேட்டாக. அதெல்லாம் பின்னாடி தீர்மானிக்க வேண்டியது. பட் இப்போ வந்து ஒற்றுமை தான் முக்கியமாக இருக்கிறதுனால பார்க்குறோம் நம்ம. ஸோ சீமானை வந்து இவங்க வந்து இழுத்தாங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை இன்னும் கன்சாலிடேட் பண்ணும், ஒருமுகப்படுத்தும். அதனால வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சீமான் இணங்குவாரா? சீமான் இணங்குவாரான்றது கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து அவர் இதுவரையும் தனியாக வந்துட்டாரு. அவங்க கட்சியில் கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து அவர் இணங்குவாரா இல்லையான்னு தெரியும். அவங்க கட்சியில் கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.